ऐश्वर्याय नमः पद्माय नमः अम्बिकाय विद्महे महादेवाय धीमहि विदाय नमः मकरंद्रकलंकाभिगणाभिषेकाय नमः स्तानि வணக்கம் வணக்கம். என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்ல பிள்ளைகிட்ட சிவா. 3500 கோயில் கும்பாஷம் பண்ணிக்கிறேன். ஐயா வந்து வீடியோ இல்லை ஃபோனில் பார்த்தார். ஒரு 8 வருஷம் முன்னாடி பார்த்தீங்க 20 வருஷம் இருக்கும். நல்லா மக்கள் உன்னிப்பாக கழிக்கணும். 20 வருஷம் என்னை ஜோசியம் பார்த்தார். அவன் வந்து சாதாரண ஜீரோ. அவரால் ஒரு காரியம் வெற்றி பெற முடியல. ஐயா என்ன வெற்றி பெற்றீங்களா? ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு அப்பளம் அர்த்தம் கப்பில் அப்பளம் போட்டுருந்தாங்க. அவங்க பையனும் வேலை கிடையாது, பொண்ணுக்கும் மன வாழ்க்கை அமையல. நான் தான் ஜோசியம் பார்த்து தனியாக தொழில் ஆரம்பித்து கொடுத்தேன். தொழில் சொந்த தொழில் ஆரம்பித்து அவங்க பையனுக்கு அயல்நாட்டுக்கு உருவாக்கி கொடுத்து அவங்க பொண்ணுக்கு நல்ல மன வாழ்க்கை அமைகிற மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி சிறப்பாக இருக்காங்க. பையன் எந்த நாட்டில் இருக்கிறான்? பாரியில் சவுதியில் பையன் இருக்கான், வெளிநாட்டில் இருக்கிறான். இன்னைக்கு நல்ல உருவாக்கி கொடுத்துருக்கேன். நல்லா கவனி, மக்கள் நல்லா கவனிக்கணும். ஏதோ ஜோசியர் பார்க்குறாரு, ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல ராஜி டிவியில் வர ஜோசியர், விஜய் டிவி, சன் டிவி, மூன் டிவி எல்லாத்தையும் வந்திருக்காரு. ஏதோ ஜோசியர் சொல்கிறார், அல்வாக்கு சொல்கிறாரு. இவர் தான் வந்து உண்மையாக பழிக்குதா இல்லையா நான் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு சில நம்பிக்கை இருக்காது. ஐயா நான் சொன்ன ஜோசி உண்மையாக பையா? நான் சொன்ன மாதிரி நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்களா? சொந்த தொழில் ஆரம்பிச்சிட்டீங்களா? பொண்ணுக்கு நல்ல மன வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டா பேத்தியா? அடுத்து பேரம் போடணும். சொல்லுமா, பேரம் போடணும். நல்லா உருவாக்கி கொடுத்துட்டேன். பையனுக்கு பொண்ணு அமைக்கணும். புரியல இல்லையா? இதெல்லாம் உண்மையா இல்லையா? ஜோசி உண்மையா பையா? நான் சொல்ற ஜோசி நல்லா சிறப்பாக இருக்கீங்களா? அப்போ அடி மாதிரி வேலை செய்வீங்க. சொந்த தொழில் ஆரம்பிங்கன்னு பரிகாரம் பண்ணி கொடுத்தேன். நீங்கள் நல்லா உருவாக்கி கொடுத்துட்டேன். ஒவ்வொரு யாகம் பண்ண சொல்லுவோம். உங்களுக்கு யாகத்தை செய்து யோகத்திலும் ஓமம் செய்து க்ஷேமத்திலும் ஒவ்வொரு வாட்டியும் சொல்றது செய்து சிறப்பாக பண்ணி கொடுத்தேன் இல்லையா? இது நல்லா இருக்கு, இருக்கீங்களா? வாங்க. இப்போ வந்து எங்கிட்ட எத்தனை வருஷம் முன்னாடி ஜோசியம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இருக்கும். அப்போ ஒரு நாள் ஒன்றுமே முடியல. டாக்டரை கை விட்டான், எனக்கு காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா அவர் நான் ஒரு மருத்துவர் பார்க்க சொன்னேன். பார்த்து ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லாட்டீங்களா? வீடு வசலாம் அப்போ அமையல. நான் வந்து அமைச்சு கொடுத்தேன். உங்களுக்கு சொந்த வீடு ஒன்று அமைச்சு கொடுத்துட்டேன். என்கிட்ட வந்து சொந்த வீடு வாங்கிட்டீங்களா? எங்கிட்ட வந்து சொந்த வீடு இல்லாதவங்க சொந்த வீடு வாங்கி கொடுத்துட்டேன். இன்னைக்கு நல்லபடி இருக்கீங்களா? இப்போ வறுமையெல்லாம் போயிடுச்சு. பையன் நல்ல வேலை கிடைக்குது. பையனுக்கு மன வாழ்க்கை அமையணும். அர்த்தமாய் சொல்லுப்பா, நல்ல மன வாழ்க்கை அமையும். 2 பேருக்குமே நல்ல வாழ்க்கை அமையணும். எதிர்காலம் அமையணுமா இல்லையா? போதுமாப்பா? நமஸ்தே. போதுமா? நான் சொன்னா உண்மையா பையம்மா? நான் இன்னைக்கு சிறப்பாக இருக்கீங்களா? இல்லைம்மா, எத்தனை வருஷம் மாதிரி பார்த்தீங்க? பார்த்தீங்க பரிகாரம் சொன்னேன் இல்லையா? அந்த தோஷம் வித்து சொன்னேன். மாங்கலி தோஷம்னு சொன்னேன். அதில் சில பிரச்சனைகள்லாம் வரும்னு சொன்னேன். அந்த பிரச்சனைலாம் வந்துதா ரொம்ப வழக்கு டேஸ்டெல்லாம் போட சொல்லுவேன். கோர்ட்டுக்கெலாம் போகணும்னு சொன்னேன். அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கீங்க. அடுத்து மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க. இப்போ காலேஜ் கூட கட்டாயின்னு சொன்னேன். வேறு காலேஜ் தான் அமையணும். அந்த காலேஜ் சரிப்பட்டு வரேன்னு சொன்னேன். வேறு காலேஜ் மாற்றிட்டீங்களா? மாற்றிட்டா? இப்போ நல்லா இருக்கீங்க இருக்கீங்களா?
நல்லா மகிழ்ச்சியா இருக்கீங்க. சொல்லுங்க. நல்லா இருக்கேன். உன் பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுத்துட்டா எவ்வளோ ஜோசியெல்லாம் பார்த்தீங்க, ஒன்றும் நடக்கல. எங்கிட்ட முடிஞ்சு போச்சா சொல்லுங்க. முடிஞ்சு போச்சா இல்லையா? கட்சிலோமன ஆதார தாசமன்னேயமத்யமா தனபாரத ரம்மத்ய வட்டபந்தவனித்ரியா அருணாருண கௌசல்ம வஸ்ஸ பாசத் கடீதனி எத்ர. நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? இந்த மேல் நல்லா இருக்கு. போதுமா? வந்து பல வருஷம் முன்னாடி ஜோசியம் பார்த்தீங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. வறுமை, கையில பணம் இல்லை, தொழில் சரியாமையில், நோய் நொடி ஆட்டி படிச்சது. அதுல இருந்து மாற்றம் உருவாக்கி இன்னைக்கு நல்ல உருவாக்கி கொடுத்துட்டா. இப்ப நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்னும் மேலும் நல்லா இருப்பீங்க. போதுமா? 5 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தா பண்ணா? கஷ்டப்பட்டியா? அப்புறம் நல்லா இருக்கியா? நோய் நொடி என்ன சொன்ன டாக்டர்? கேன்சர் சொன்னாங்களா? காப்பாற்ற முடியாட்டாங்க. உன்னை எத்தனை கேரண்டி சொன்னாங்க? எத்தனை உயிரோட எப்படி சொன்னாங்க? எத்தனை வருஷம் ஆச்சு எங்கிட்ட ஜோசி பார்த்து பரிகாரம் பண்ணி? 5 வருஷம் உயிரோட இருக்கிற எல்லாம் கொடுங்க. 6 மாசத்துல டாக்டர் உயிர் போயிட்டுட்டான். இவரை காப்பாற்ற முடியாதுட்டான். கேன்சர் 6 மாசம் காப்பாற்ற முடியாதுட்டான். இந்த டாக்டர் பாருங்க. இன்னும் வந்து அதில் பார்த்து இந்த மந்திரம் மாயின்னு சொல்லிட்டு போகாதீங்க. தகுந்த நோய்க்கு இந்த மருத்துவம் பார்த்தா நோய் குணமாக்கும். ஜோசியத்து மூலியம் வழிகாட்டி வரக்கூடிய ஆபத்து முன்கூட்டி சொன்னேன். இந்த நோய் இருக்குது உனக்கு, வேஸ்ட காலத்தை வீணா கழிக்காத, அந்த மருத்துவம் பார்த்தா நோய் தீரும்னு சொல்லிட்டு மற்ற ஜோசியில நான் அதை குணமாக்கிறேன் இதை குணமாக்கிறேன்னு சொல்லுவான். அதெல்லாம் எதையும் குணமாக்க முடியாது. தகுந்த நோய் இந்த மருத்துவம் பார்த்த நோய் குணமாகும். என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை பரிகாரம் பண்ணி ஜோசியம் சொல்லி இதை பாருங்க, இதை செய்யுங்க, இந்த தொழில் பண்ணுங்க, இந்த வாழ்க்கையில் முன்னுவாங்க, இந்த மாங்கல்ய தோஷம் பரிகாரம் பண்ணுங்க, அப்பதான் நீங்க முன்னுக்கு வரீங்க அப்படின்னு ஜோசியதான். மற்ற ஜோசியில சொல்லுவான், நான் அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் அப்படின்வான். அது மாதிரிலாம் கிடையாது. என் பையன் டாக்டர் MBBS MD ரெட்டிராஜி புரியலையா? என் பையன்லாம் பெரிய ஹை லெவலில் இருக்கிறான். நம்மெல்லாம் பெரிய அட்வொகேட்னா பெரிய லெவலில் இருக்கிறான். எதுக்காக சொல்றேன்னா, இதுல 3500 கோயிலுக்கு கும்பாஷம் இல்லைங்க. எவ்வளோ கோயில்? 3500 சொந்த காசுல இறங்கின கோயில் ஒரு டெஸ்ட் ஆசை நன்கொடை வாங்காம. அதனால நான் சொல்ற ஜோசியம் வலிக்கும். தகுந்த நோய்க்கு மருத்துவம் பார்த்து நோய் சேரும். என்ன தொழிலோ அந்த தொழிலுக்கு செய்தால் வெற்றி பெறலாம். அதாவது பூமியில பல கனிம வளங்கள் இருக்குது. வெளிப்படுத்தினாதான் அந்த நமக்கு பயன் கிடைக்கும். அதே மாதிரி நமக்குள்ள பல அதிர்ஷ்டம் ஒளிஞ்சிருக்குது. அதை வெளிப்படுத்தினாதான் அந்த அதிர்ஷ்டம் அடைய முடியும். நிறைய பேர் தெரியாது. ஒரு மாங்கல்யம் இல்லையா? எத்தனை வயசு தான் வயசு விடுங்க? 44 வயசாகுது. இந்த வேலை கல்யாணம் ஆகல. எத்தனை வயசு? 44. அவரும் எவ்வளவு ஜோசியெல்லாம் பார்த்துட்டியா? என்னென்ன பரிகாரம் பண்ணியா? ஒரு பரிகாரம் வேலை செய்யல. செய்தா எல்லா மக்களும் உனிக்க 40 வயசாகுது. இந்த வேலை கல்யாணம் ஆகல. பல பேர் பார்த்துருக்காரு. அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் இந்த வருஷத்துல ஆயிடும், அந்த வருஷம் ஆகி சொன்னது ஒன்று கூட பழிக்கல. நம்பி வந்திருக்காரு. நம்பி வந்தே இல்லையா? நான் சொன்ன ஜோசி கேட்டேன் இல்லையா? அதே மாதிரி செய்யற பரிகாரம் வேலை செய்ய போதுமா? 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்த ஜோதிடர் திரு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்களுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு சான்றிதழ்களும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை அரசியர் தோட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக பத்திரிகை அலுவலகத்தில் 3500 கோயிலில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆசீர்வாதம் நிகழ்ச்சியின் போது பத்திரிகையாளர்களின் மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் முன்னிலையிலும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி முன்னிலையிலும் மதுரை மாவட்டம் எலையூர் ஆதீனம் அவர்கள் முன்னிலையிலும் பொதுமக்கள் முன்னிலையிலும் 3500 கோயில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதை ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி DNC லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட். பிரதி மாதம் காலை 4ஆம் தேதி கும்பகோணம் ஹோட்டல் கோடீஸ்வரா. பிரதி மாதம் 4ஆம் தேதி மாலை புதுக்கோட்டை ஹோட்டல் ராயல் பார்க் விஜயம். 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஹோட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் MNR ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஹோட்டல் நேஷனல் நாள் ரோட்,
பிரதி மாதம் 25ஆம் தேதி நாகப்பட்டினம் பூம்புகார் லாட்ஜ் விஜயம், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம். சார் சொல்றாரோ அந்த ஹோமம் பண்ணுவோம். நீங்க சரியா இருந்தாலும் சொல்லுங்க. ओम प्राणायाम सर्वभौम नमोवादे देवताराम देलकंद देवतारा प्लकंद देवाचार्य देवतारे भागप्रियाणम राजसे नमस्ते भगवान महाराज्यो ज्ञात महाराज कृष्णनो நீங்க எத்தனை வருஷம் பார்த்தீங்க? ஒரு வருஷம் ஆகுது. உங்களுக்கு ஒரு வருஷம் ஆகல. உங்களுக்கு சொத்து பிரச்சனை பல வருஷம் அது இது இல்லையா? சொல்லுமா, உண்மையை சொல்லுமா, உண்மையை பப்ளிக் சொல்லு. 10 வருஷம் சொத்து பிரச்சனை தான். அந்த சொத்து பிரச்சனை தீராம இருந்தது. எதுவும் உங்க ரீச் ஆகல. உங்க வீட்டுக்கார பேர்ல நான் ஜோசி கிட்ட பார்த்தீங்க, பரிகாரம் பண்ணீங்க, ரீச் ஆயிஷா இல்லையா? சொத்து பிரச்சனை தீர்ந்தா இல்லையா? சொல்லுமா, உங்களால எவ்வளவு முயற்சி பண்ணி தோத்துட்டீங்க. இதுவரை முடியாம வந்தது. நான் பரிகாரம் பண்ணி இந்த சொத்து பிரச்சனை உங்க பேர்ல வரா மாதிரி ரீச் ஆகிற மாதிரி பண்ணி கொடுன்னு சொன்னேன் இல்லையா? எப்படிப்பட்ட சொத்து பிரச்சனை சரி நான் நிவர்த்தி பண்ணி தரேன். சொத்து பிரச்சனை உங்க வீட்டுக்கார பேர்ல சொத்து வந்துச்சா? மகிழ்ச்சி தானே? ரொம்ப நாளா பாத்துக்கிறீங்க. ஏதோ வருஷமா என்ன பாக்குறீங்க. எத்தனை ஜோசியரை பாத்தீங்க, என்ன பாக்கல? வெளியே ஏதோ பிரச்சனை தீர்ந்த உனக்கு போயிடும். இதே தான் வந்து இது ஒரு நடந்த மாதிரி தீர்வு உங்களுக்கு இதுவரை கிடைக்கல. நிச்சயதா என்கிட்ட நான் சொன்ன ஜோசி கரெக்டா இருந்ததா? தீர்வு கிடைக்க நம்பிக்கை வந்துச்சா? சொல்லுப்பா, வந்துச்சாமா? வந்துச்சா இல்லையா? நான் சொன்ன ஜோசி கரெக்டா இருந்ததா? ஜோசியம் பார்த்தீங்களா? 6 மாசம் முன்னாடி பார்த்தீங்க. ஜோசியம் வந்து போனா நான் சொன்ன ஜோசியம் கரெக்டா இருக்குதா? ஏதாவது கடுகால பேசுறீங்க. அந்த சொன்ன ஜோசியம் சிறப்பா இருப்பீங்க. அதான் சொன்ன முடியும். யாகத்தில் கலந்துங்கன்னு சொன்னேன். பணகாசு கட்டினா அவங்க 1,50,000 கட்டினா, 10,000 கட்டினா, 5,000 கட்டினா என்கிட்ட வந்து ஜோசியம் பாருங்க, வாழ்க்கையில் முன்னுவாங்க, 4 பேர் சத்தத்தை ஆண்டு காட்டுன்னு சொன்னேன். உங்க அம்மா உடம்பு மாதிரி வலிடா, அப்பா எழுந்துட்டீங்க, பணம் வாங்கி போய் உன்னை விட்டு போயிடுச்சு, கொண்டாடி ஒன்று விட்டு போயிடுச்சு பைசா. இப்போ அண்ணாத மாதிரி இருக்கிறேன். எனக்கு வர மாதிரி வாழ்க்கை நல்ல மாதிரி வாழ்க்கை பண்ணணும். எங்கள் அம்மா நல்ல மாதிரி பார்த்துக்கணும். இது என்ன வயசு உனக்கு? 62 வயசாகுது. கொண்டாடி எழுந்துட்டேன், துரோகம் பண்ணிச்சு பைசா, உன்னை விட்டு போயிடுச்சு பைசா. நான் சொன்னதை ஒன்றுதான் சொன்னேன், இனியாவது நல்ல வாழ்க்கை அமையணும். சொத்து பிரச்சனை உனக்கு இது எவ்வளோ ஜோசியெல்லாம் பார்த்தேன். சொத்து பிரச்சனை தீர்ந்தா நான் சொத்து பிரச்சனை தீர்மாங்க. நான் பட்ட கஷ்டம் இனிமே படக்கூடாது. சொத்து பிரச்சனை தீர்ந்து நல்ல மன வாழ்க்கை அமையணும். உண்மை இல்லையா? என்கிட்ட ஜோசியம் பார்த்தியப்பா கரெக்டாக இருந்ததா? நான் சொன்ன ஜோசியெல்லாம் கரெக்டாக இருந்ததா? மன வாழ்க்கையில் சரி, மன வாழ்க்கை தான் 2 வாழ்க்கை. 2 பொண்டாட்டி உனக்கு சொன்னா, ஒரு பொண்டாட்டி இத்தனை பசங்க, ஒரு பசங்களா, இன்னொரு பொண்டாட்டி ஒரு பசங்களா, 2 வாழ்க்கை அமைஞ்சுதா? ஒரு வாழ்க்கை போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? நாங்கள் போயிடுச்சா? இன்னொரு வாழ்க்கை பண்ணியா? அதுக்கு ஒரு குழந்தை இதுதா. இந்த பொண்டாட்டி உனக்கு ஒத்துவம் இல்லை. சண்டை எலி கூட சண்டை வருது. அதை தூக்கணும். உன் பொண்டாட்டி பேச்சுக்கணும். உன் பொண்டாட்டி வசியமாகணும். சொல்லுப்பா, அதுதான் வந்துருக்கா? நான் சொன்ன ஜோசியெல்லாம் கரெக்டாக இருந்தா
அதே மாதிரி நான் சொன்ன பரிகாரம் சிவா செய்யாத முடிச்சாரு போதுமா? சொத்து பிரச்சனை இருக்குதா அதையும் தீர்த்தர போதுமா? நான் பண்ணி தரேன். நம்ம பண்ணி கொடுத்த இல்லையா? சொன்னேன் இல்லையா? சொத்து பிரச்சனை ரீச் பண்ணி கொடுத்துட்டே இல்லையா? அதே மாதிரி பண்ணி தரேன் போதுமா? தவறு இருக்குதா? எல்லாம் கரெக்டாக இருந்தா நீங்களும் என்ன ஜோசியெல்லாம் பார்த்தீங்க, ஒரு பலன் வரல வந்துதா? நான் சொன்ன ஜோசியம் கரெக்டாக 100 கரெக்டாக இருக்கும் இல்லையா? இனிமேல் நல்லாகணும் எல்லாருமே இல்லையா? குடும்பம் இல்லாகணும், வியாபாரம் தொழில் விற்கணும், சொந்த தொழில் சரி இல்லையா? என்ன வியாபாரம் மளிகடை வியாபாரம், உணவு சம வியாபாரம், அது வித்தியாசம் நிஜம் இல்லையா? மருத்துவம் பார்த்து குணமாகணும், பையன் நல்லா ஆகணும், அவனுமா இல்லையா? ஒரு வளர்ச்சி குறைவாகுது இல்லையா? அடுத்தது குழந்தை உருவாகணும், உருவாடுமா இல்லையாம்மா? அடுத்தது குழந்தை ஒரு குழந்தைமா இல்லையாம்மா? ஆமாம், நல்ல வாழ்க்கை அப்படி இல்லையா? சார் போதுமா? நீ எந்த ஊரில் இருக்கிற? முடியாத போது நம்ம 4 கோயில் பண்ணிட்டோம். ஆமாம், எத்தனை என்ன பண்ணேன்? எத்தனை நம்ம தான் பண்ணேன். எத்தனை என்ன முடிச்சுங்களா? நான் தான் பண்ணேன். நான் தான் பண்ணேன். அதான் நிலத்துக்கு நான் தான் பண்ணேன் கும்பாபிஷேகம். இது இல்லை உங்கள் ஊர்லேயே நான் பண்ணிக்கிட்டேன் பார்த்துங்க. 3500 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிங்க. எவ்வளோ கையில்? என் சொந்த காசுல. எனக்கு இந்த கோயில் ஒரு ட்ரஸ்ட் ஆசை நன்கொடை வாங்காம நான் சொன்ன ஜோசி கரெக்டாக இருந்ததாம்மா? ஏதாவது ஒரு கடுகளுக்கு ஏதாவது தப்புக்குதா? அதனால தான் இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. ஆமாம், நான் சொல்ற ஜோசியம் கடு கூட பேசுகாது, அண்ணு கூட பேசுகாது. அதே மாதிரி செய்கிற பரிகாரமும் 101 வேலை செய்யும் போதுமா? கொஞ்சம் நான் எங்கிட்ட எந்த ஊரில் பார்த்தேன் ஜோசியம் சொன்ன ஜோசி எதாவது தப்பா இருந்தா ஒரு அணு படுகு ரெண்டாவதா எது என்ன வயசு சொல்லுங்க? கல்யாணம் பொண்ணை லவ் பண்ணியா தோல் வயசா இனி நல்லா வாழ்க்கை அமைக்கணும், அந்த பொண்ணை விரும்புகிறேன், தீர்வு வரும் இல்லையா? வாழ்க்கையில் வெற்றி பெறணும், தொழில் முன்னு வரணும், வரணும் இல்லையா? தீய சக்திலாம் ஆட்டி பண்ணிடுது. அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி அதான் அக்கம்மா சண்டை சச்சரி வருது இது நிவர்த்தி இல்லையா? சொல்லுப்பா நிவர்த்தி பண்ற போதுமா? சொன்ன ஜோசி கரெக்ட் தானே? நான் செய்ய பரிகாரம் சிவ செய்யாதா? சரி ஓம் கணாநாத்வா கணபதியம் ஹவாமஹே கவிம் கவீனாமஸ்வஸ்தமம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே ஸ்வாஹா ஓணதிகராய வித்மஹே வைத்தியநாதாய தீமஹி. கோயில் வந்து என்ன கோயில் முக்கியமா தெரியும்? இது வந்து குலதெய்வ கோயில். நீ 1000 ஆண்டுகள் முருகனை விடாது சாமி கூட கிடையாது, எந்த தெய்வத்துக்கு உண்டா எந்த பல்லம் கிடையாது. முதல்ல குலத்தை காய்ந்து குலதெய்வம் தான். அந்த குலதெய்வத்தை வணங்கினால்தான் நீ வெற்றி பெற முடியும். முதல்ல வந்து நம்ம காப்பாத்து ஓடி வந்து முதல்ல யாரு? குலதெய்வம் தான். மத்த எந்த தெய்வம் வராது. நீ என்ன தெய்வத்துக்கு சரி பெரிய சொல்ல உள்ளூர்ல ஓணப்பிரியா வீடு ஆயிரம் முடிச்சான் ஆன முடிச்சான். அது மாதிரி உள்ளூர்ல ஒரு கோயில சாமி கும்பிடணும். அப்பதான் உன்னை காப்பாத்துட்டு கிராமத்துக்கு தேவதை தான். நிறைய பேர் தெரியல ஒரு ஈகோல ஒதுங்கி இருப்பாங்க. ஒதுங்கினா அவனு தான் நஷ்டம், நம்மளுக்கு நஷ்டம் கிடையாது. எதுக்கு ஒரு கோயில் கட்டாங்கன்னா எல்லா மக்களும் வாழணும். எதுக்கு முத்துமாரி கோயில வந்து 10 சிலை கொடுத்துருக்கு, 40 சிலை கொடுத்து குமாஷ் பண்ணீங்க? எல்லா மக்களும் வணங்கி பயனடைந்தான். எதுக்கு அந்த கோயில வரப்போதா வருமானம் வந்தா ஒண்ணு கிடையாது. எல்லா தெய்வத்தையும் மக்கள் வணங்கி வழிபடணும், நல்லா இருக்கும். அந்த நல்ல எண்ணம்னா பகவான் நல்லது செய்வோம். இதுல கூட பாருங்க 40 மேல சிலை பாருங்க, எல்லா தெய்வம் இருக்காரு. ஐயனார் இருக்காரு, சாஸ்தா இருக்காரு, பூர்ணா புஷ்பா இருக்காரு, கருமசாமி இருக்காரு, பாருங்க முனீஸ்வரர் இருக்காரு, பெரியார் இருக்காரு, பிரித்திரிகா இருக்காங்க, பஞ்சமுக ஆட்சி இருக்காரு, தசாவதார மூர்த்தி ராமர் இருக்காரு, ஸ்ரீதேவி பெருமாள் இருக்காரு, ரங்கநாதர் இருக்காரு. பாருங்க ரங்கநாதர் பாருங்க, பதிமூணு ரங்கநாதர், அட்ட துர்கை எங்கேயும் பார்க்க முடியாது. முனீஸ்வரர் பாருங்க, வால்முனி, செம்முனி, ஜடாமுனி, கருமணி, மாயனு, ஆபதி, வேலமணி, நாதமணி, பூதமணி, மந்தமணி, முத்துமணி, நாதமணி அத்தனை முனீஸ்வரர் இருக்காரு. முதல்ல உள்ளூர்ல தெய்வத்தை வணங்கணும், முதல்ல குலதெய்வத்தை வணங்கணும். குலதெய்வத்தை வணங்காம அந்த காலத்துல எதுவுமே செய்ய மாட்டாங்க. கல்யாணம் கஷ்டம் பண்ண மாட்டாங்க. ஒரு சீமந்தம் சரி, ஒரு காது குத்தாலும் சரி, குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் ஐயா எங்க ஊர்ல அந்த ஊர்ல இருக்கு குலதெய்வம், இந்த ஊர்ல இருக்குன்னா எங்க இருந்தாலும் ஒரு ஊர்ல கிராமத்துல இருக்கிற குலதெய்வத்தை வணங்கிட்டா நீ அப்புறம் அந்த ஊர்ல வணங்கணும். முதல்ல ஓடியாரு கிராமத்துக்கு தேவைதான். கிராம தேவதை உடனே ஓடிடுவா, அம்மாவோட ஓடிடுவா.
அப்பான்னு ஓடிடுவா. கீழே குழந்தை வீட்டு வச்சுக்கப்போ அப்பா அப்படின்னா உடனே முடிச்சு வருவா. அம்மானா உடனே அம்மா வருவா. யாரு? அச்சம்மா ஓடிடுவா. देवसदीमहि धियो यो न प्रचोदयात् गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री माता पिता गुरु पितृ इष्टदेवता ग्रामदेवताय नमो नमः. पाल्मुनि चेम्मुनि जिरामुनि गरुमुनि मायुनि महामंत्रमुनि वेदमुनि नादमुनि भूतमुनि मंत्रमुनि मुत्तमुनि नाडमुनियाय नमो नमः. அக்கம்மா ஜக்கம்மா உச்சேனி உச்சட்டாணி போமால் எகலாயின் சொல்லி கேளாய் அம்மு சூன்யமல் வைப்பல்ல பூத வேதால மோகினி மோகாங்கினி மோகினி பேல் முனிப்பேகள் மால்முனி வில்லொரு எம்புரி தண்டுரி சங்கருகி சக்கரமுரி சோழமுரி சுக்குமாரி கபால உருகை காண்டி உருகை மழு உருகை மானுருகை வேலுருகை வாலுருகை கைவாய் எடுத்து மாயாளி மகாமந்துருகி தாயே அக்கம்மா ஜக்கம்மா உச்சேனி உச்சட்டாணி போமால் ஏகலாயின் சொல்லி கேளாய். ராமா கிருஷ்ணா கோவிந்தா பலராமா பரசுராமா வாமனவதாரா வராகவதாரா மச்சவதாரா பூர்வவதாரா கல்கி நரசிம்மவதாரா அச்சுதானந்தா கேசவா மாதவா யாதவா மதுசூதனா கமலக்கண்ணா பாண்டுரங்கா பண்டையநாத ஆதிமூல ஆதிகேசுவா அண்ணாமலை நாள் பெரியாண்ட வைநாரப்பா சாஸ்தா அங்காளம்மா செல்லாத்தா நெல்லாத்தா மாரியாத்தா சப்தக்கன்னி சப்தமாதா கருப்புசா மதுவீராம் மாயாரி மகாமந்துருஜி தாயேஸ்வா அக்கம்மா ஜக்கம்மா உச்சேனி உச்சட்டாணி லேகலான்னு சொல்லி கீழாய். வணக்கம் வணக்கம் ஐயா. நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் 3000 கோயில் இதே மாதிரி கும்பாஷம் பண்ணிருக்கேன். எனக்கு இன்னும் கோயிலோ ட்ரஸ்ட்டோ ஆசை நன்கொடை வாங்காமல் யாகங்கள் செய்து யோகத்துடன் ஓமங்கள் செய்து சேமத்தை திகழ் செய்கிறேன். பல வகையான ஓமங்கள் செய்கிறேன். அத்தனை என்னென்ன அத்தனை பிரச்சனையும் யாகங்கள் செய்து யோகத்துடனும் ஓமங்கள் செய்து சேமத்துடன் திகழ் செய்யறதுதான் எங்கிட்ட வந்து ஜோசியம் பவனே சிறப்பாக இருக்காங்க. எனவே பாருங்கள் என்னென்ன ஓமங்கள் செய்கிறேன் பாருங்கள். அதாவது முக்கியமானது சிறந்த வேதப்பிள்ளை கணபதி ஓமம், லக்ஷ்மி குபேர் ஓமம், சுதர்சன ஓமம், சுயம்பர பார்வதி ஓமம், சந்தான கோபாலகிருஷ்ண ஓமம், குழந்தை இல்லாதவங்களுக்கு மிருத்யுஞ்ச ஓமம், நவகிரக ஓமம், தன்வந்திரி ஓமம், ஆயுஷ் ஓமம், வித்யா சரஸ்வதி ஐக்கிரி ஓமம், பல ஓமங்கள் செய்து அனைவரையும் சேவத்தில் செய்வது. அனைவரும் நாகதோஷம், செவ்வாதோஷம், காலசோத் தோஷம், சகலதோஷ நிவர்த்தி, அதாவது தன்வந்தி தோஷம், வியாதி பின்னி நிற்கும். ஆயுஷ் ஓமம் ஆயுள் விருத்தியாகும். சுதர்சன ஓமம் அதாவது மயங்கள் எதிரிகளுடைய கல்பார் விலகும். சுக்த ஓமம் இது முக்கியமானது. லக்ஷ்மி குபேர ஓமம், லக்ஷ்மி ஓமம், லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். சரஸ்வதி ஓமம் கல்வி கலைகள் பசங்க படிக்கலாம் நல்லா படிப்பு நல்ல கவனம் ஏற்படும். முனீஸ்வர ஓமம் ஞாபகசக்தி அதிகரிக்கும். மிருத்யுஞ்ச ஓமம் ஆயுள் அதிகம். ஐக்கிரி ஓம் தசவதார ஓம் இல்லத்தில் சந்தைகள் ஆயுள் பெருகும். தஷ்டாமூர்த்தி ஓம் கல்வி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுயம்பர பார்வதி ஓம் அதாவது நல்ல மனவாழ்க்கை அமையும். சுயதொழில் லாபம் ஏற்படும். குழந்தை வாக்கியம் ஏற்படும். புத்திர வாக்கியம் ஏற்படும். புத்திர காமட்சி ஆகும். இது மாதிரி சுயம்பர பார்வதி ஓமம் முக்கியமானது தான். கல்யாணம் ஆகுதுன்னா சுயம்பர பார்வதி ஓம் பண்ணால் கல்யாணம் ஆகிடும். திருமணம் உடனே நடைபெறும். சந்தான கோபாலட்சுமம் குழந்தை வாங்கி ஏற்படும். சனீஸ்வர நிவர்த்தி ஓம் சனி பகவான் நவகிரக ஓமம். சத்துக்கு எதிரிகள் விலகு. சத்துக்கிற தோஷ நிவர்த்தி. எல்லாம் மங்கு சனி, பொங்கு சனி, மாடு சனி, அட்டமான சனி, குரு பேச்சு, சனி பேச்சு, தோஷ நிவர்த்தி ஆகும். குலதெய்வ குறையதான் துன்பத்துக்கு காணும். குலதெய்வத்தை யார் குலதெய்வத்தை வழிபடி அவங்களுக்கு துன்பம் அதிகமாக ஏற்படும். குலதெய்வத்தை வழிபட்டால் எந்த தெய்வத்தை வழிபட்டால் எந்த பலன் கிடையாது. குலதெய்வத்தை வழிபட்டால் முழு பலன் ஏற்படும். உங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியலையா? கவலைப்படாதீங்க. இங்கே வந்து பாருங்கள். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னாவே இந்த எல்லா குலதெய்வம் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலில் இருக்கிற குலதெய்வத்தை வழிபட்டாலே போதும் உங்களுடைய சகல தோஷ நிவர்த்தி ஆகும். அதாவது குலதெய்வம் தெரியலப்பா, எந்த ஊர்லன்னு தெரியலப்பா அப்படின்னா இந்த ஊரில் வந்து வணங்குங்க. இந்த ஊரில் வணங்கினாலே எல்லா தோஷம் நிவர்த்தி ஆகிடும். குலதெய்வம் எல்லா குலதெய்வம் உள்ள தெய்வம் இந்த கோயில் தான் இருக்குது. உங்கள் குலதெய்வம் உங்கள் குடும்பத்தை காக்கும். அதில் ஒரு மாதத்தில் ஒரு முறை, வருஷத்தில் ஒரு முறையாக வந்து குலதெய்வத்தை வந்து வழிபடணும். இதில் இருக்கிற பல எல்லாமே குலதெய்வம் தான். ஒன்றும் எல்லாம் கிடையாது. பல தெய்வம் உண்டு. அத்தனை தெய்வத்தையும் நீங்கள் வழிபட்டீங்கன்னா சகல தோஷ நிவர்த்தி ஆகும். அது எல்லாமே குரு பேச்சு ஆகும், நவகிரக ஹோமம், சனி பேச்சு ஆகும், நாககேது பேச்சு ஆகும். சகல தெய்வங்களுக்கு, இஷ்ட தெய்வங்களுக்கும், மற்ற அனைத்து குலதெய்வங்களுக்கும் அவளையும் ஆசீர்வாதம் பெற சிறப்புடன் வாழ சகல ஓமங்கள் செய்ய உள்ளதால் இந்த ஓமத்தில் கலந்துங்க. இங்கே ஓமத்தை கலந்துனால எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகிடும். யார் அந்த கெடுதல் செய்தாலும் கிட்ட வராது. எனவே யாகங்கள் செய்து யோகத்தணும், ஓமங்கள் செய்து சேமத்தை திகழ் செய்த அனைவரும் எங்கிட்ட பயன்படுறாங்க. என்னை ஒரு முறை சந்திங்க, எல்லா பிரச்சனையும் தீர்வு ஏற்படும். நன்றி, வணக்கம். Oh
சூலகபாலம் ஹர ஹர சிவ சிவ. அவங்க முடியிட்டோம் அப்புறம் சாமி இந்த கும்பாபிஷேகம் வந்து அன்னைக்கு கலந்துக்கணும் அனைவருக்கும் மனமார்ந்த தனதானிய விஜய் வீரி ஆயுள் அருள் சௌபாகி புத்திர லாப ஆயுள் தோஷ சகல தோஷ நீண்ட ஆயுள் தொழில் லாப சகல பொருளாதார லாப பொன் பொருள் வண்டி வாகன வசதியார்பு நோய் நொடி நீங்கி சகல சௌபாகிகளும். நன்றி, வணக்கம்.